My dear students, this is Class 12 Maths, Chapter 6, Exercise 6.1, question number 12 பார்க்க போகிறோம். Forces of magnitudes 5 root 2 and 10 root 2 units acting in the directions. இந்த directionல செயல்படுற இந்த வெக்டார்க்கான மேக்னிடியூட் வந்து 5 root 2. இந்த directionல செயல்படுற ஒரு வெக்டார்க்கான மேக்னிடியூட் வந்து 10 root 2. Okay, respectively act on a particle which displaced from the point with the position vector ரெண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் ஏன்னும் இன்னொன்று பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கிருந்து இங்கே வரைக்கும் மூவ் பண்ணுது இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மேக்னிடியூட் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிச்ச பிறகு ஃபோர்ஸ் வெக்டார் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் பண்ணோம்னா ஒர்க் டன் பை ஃபோர்ஸஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே நடந்திருக்கு? ஏலேருந்து பிக்கு நடந்திருக்கு. அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து 4i cap minus 3j cap minus 2k cap. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு 6i cap plus j cap minus 3k cap. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பிரச்சனை இல்லை. அதாவது ஏபி அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இதுதான் ஓஏ வெக்டார், இது வந்து ஓபி வெக்டார்னு எடுத்துக்கலாம். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டார் ஈக்குவல் டு செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை கழிக்கணும். அதாவது அப்போ டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6ல் 4 கழிச்சா 2i cap 1 minus of minus 3 plus ஆகிடும். அப்போ plus 4j cap minus 3 minus of minus plus 2 ஆகிடும். அப்போ minus k cap அல்லது minus 1k cap கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, நாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது எனக்கு தேவை F1 அண்டு F2. அதாவது ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். நல்லா கவனிங்க. அப்போ ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் இதான் நான் ஏ கேப்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இதனோட டைரக்ஷன் ஏ கேப் ஏ. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த மேக்னிடியூடை நான் எழுதிக்கிறேன், அதனோட டைரக்ஷனை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் அதே போல் அடுத்த வெக்டார் அதனுடைய மேக்னிடியூட் F2க்கான மேக்னிடியூடு 10 root 2, அதுக்கான டைரக்ஷன் இதை கொடுத்துருக்காங்க பி கேப். ஸோ நான் இதை வந்து பி கேப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம 11th படித்தோம். என்ன? ஏ வெக்டார் பை மாட் ஏ வெக்டார். ஓகேவா? ஸோ இங்கே தனியாக நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏ வெக்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap. ஓகேவா? சரி, அப்போ மாட் ஏ வெக்டார் என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9, 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16, 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 25. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ரூட் 50. 2 இன்ட்டு 25ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 25க்கு மட்டும் ரூட் எடுத்துடலாம். என்ன வரும்? 5. அப்போது இந்த 2 வந்து ரூட்டுக்குள்ளே நிற்கும். அப்போ 5 root 2. ஸோ இந்த ஏ கேப்புக்கு பதிலாக இந்த நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே எழுத போகிறேன். அதாவது 5 root 2 அப்படியே மேலே என்ன பண்ணோம்? ஏ வெக்டார். ஏ வெக்டார் யார்? 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap பை அதனுடைய மாடுலஸ் வேல்யூ 5 root 2. ஓகேவா? ப்ளஸ் இப்போது 10 root 2 அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் பி யார் பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 10i cap ப்ளஸ் 6j cap மைனஸ் 8k cap. 10i cap ப்ளஸ் 6j cap மைனஸ் 8k cap. ஸோ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கலாமா? மாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் வந்து 100, 6 ஸ்கொயர் 36, 8 அதாவது மைனஸ் 8க்கு ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸில் தான் ஆன்சர் வரப்போகுது. தட் இஸ் 64. அப்போ 100, இது ஒரு 100, 200. 200 2 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கலாம். இப்போ 100க்கு மட்டும் ரூட் எடுக்கலாம். அப்போ 100க்கு மட்டும் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 10. ஸோ 10 இதுக்கு ரூட் எடுக்க முடியாததுனால ஃபேர் இல்லை, அதனால் ஃபேர் இல்லாத காரணத்தினால ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் 10 root 2. அப்போது இங்கே என்ன வரணும்? ஃபஸ்ட்டு மேலே பி வெக்டாரை எழுதணும்.
ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி பி வெக்டார் எவ்வளோ 10 i cap ப்ளஸ் 6 j cap மைனஸ் 8 k cap பை இந்த மாடுலஸ் வேல்யூ என்ன வந்தது 10√2. இப்போ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும், அதே போல் இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அது போக 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap ப்ளஸ் 10i cap ப்ளஸ் 6j cap மைனஸ் 8k cap. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதாவது ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 10 ப்ளஸ் 3 13i cap 4 ப்ளஸ் 6 10j cap 5 மைனஸ் 8 அப்போ மைனஸ் 3k cap. எது பெரிய நம்பரோ அதுலேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட சிம்பிள் ஆன்சருக்கு போடணும். ப்ளஸ் மைனஸ் இன்வால்வ் ஆகும்போது ஜூனியர் கிளாஸஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ நமக்கு ஃபோர்ஸ் வெக்டார் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒர்க் டன் போயிடலாமா? ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். சார் இதில் நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை முன்னாடி போட்டால் ஆன்சர் வராதா? கண்டிப்பாக வரும். இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் முதல்ல வருது முதல்ல தான் வரணும், ரெண்டாவதாக வருது ரெண்டாவது தான் வரணும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் நமக்கு கிடைச்சது என்ன? 13i cap ப்ளஸ் 10j cap மைனஸ் 3k cap டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தோ இருக்குது இங்கே 2i cap ப்ளஸ் 4j cap மைனஸ் k cap அல்லது மைனஸ் 1k cap. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். 13 into 2 26, 10 into 4 40, மைனஸ் 3 into மைனஸ் 1 ப்ளஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ 26 ப்ளஸ் 40 66, 66 ப்ளஸ் 3 69 யூனிட்ஸ். ஓகே, ஸோ work done by the forces எவ்வளோ? 69 units. Okay, thank you students.